ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு ஆரிஸ்டம் குக்கிங். அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லாங் டிரைவான ஒரு வீடியோ பார்க்கலாமா? மழை பெஞ்சிட்டு இருக்குதே என்னடான்னு சொல்லி பார்க்குறீங்களா? நம்ம ஊரில் இப்போ எங்கே மழை பெய்யுது, எந்த ஏரியாவில் மழை பெய்யுது அப்படின்னா யோசிக்காதீங்க. இது கேரளாவில் என்னோடய தம்பி வீட்டில் எடுத்தது. மே மந்த்து கேரளாவில் மழை பெஞ்ச டைமில் தான் எடுத்த லாங் வீடியோ. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். கேரளாவிலேருந்து ஊருக்கு கிளம்பின வீடியோ தான். ஒரு லாங் ட்ராவல் வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா நான் வந்து லாங் ட்ராவல் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போனது பை ட்ரெயினில் போயிருப்போம். அந்த வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கேரளாலேருந்து லக்கேஜ் எல்லாம் கட்டிட்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு சூப்பராக வந்து ரெடியாகி கிளம்பிட்டோம். பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு ரெடி ஆகணும் அப்படின்னா ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுவுமே வந்து 10 o'clock ஆயிடுச்சு. மார்னிங் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபஸ்ட் நாள் வாங்கின சப்பாத்தி இருந்தது. அதில் வந்து குத்து பரோட்டா போட்டு அதை வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் காரில் தான் கிளம்பணும் ரிட்டன் போகிறப்போ. ஏன்னா தம்பி தான் எங்களை கொண்டு வந்து விட வந்தான். பக்ரீத்க்கு வந்து வந்திருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான் நாங்களும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கார் மட்டும் அங்கே வந்து தமிழ்நாடு போர்டு போட்டு கார் நிற்கும். மற்ற எல்லா காருமே வந்து கேஎல் போட்டு இருந்துச்சு. நல்ல மழை, வீட்டுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நல்லா தண்ணி கட்டிருச்சு. அந்த ரோட்டில் வந்து ரிட்டன் போகிறப்போ திருப்பி இன்ஷா அல்லாஹ் இந்த ரோட்டுக்கு இந்த இடம்லாம் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மெமரியோடையே வந்தோம். 10 days நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்களும் சரி, நானும் சரி. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சூப்பராக வந்து இந்த நாள் வந்து அந்த 10 நாளும் நல்லா போச்சு. இந்த பிள்ளைங்க தானே, அதனால் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படிங்கிற அடம்பெலாம் பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெளியே போகணும், எங்கே போனாலும் சரி, ஆனால் வெளியே போகணும், அது மட்டும்தான் இருக்கும் அவங்களோட மைண்டில். அதே மாதிரி அந்த 10 நாளுமே ஈவினிங் போல் கொஞ்சம் கொஞ்சமாக லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு மாலுக்கெலாம் போயிட்டு வந்தது ரொம்ப மெமரிஸாக இருந்துச்சு. அங்கே உள்ள பில்டிங்கெல்லாம் பார்க்குறப்போ இது ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மறந்தே போயிட்டு, ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து 2 months ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் நான் அந்த டைமில் சூட்டாக வீடியோ போட்டால் மட்டும்தான் அந்த டைமில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா நம்மளாம் வந்து குக் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுப்போம், தயிர் எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்தா மறக்கிற கேஸு. அப்படி இருக்கிறப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எந்தெந்த பிளேஸு என்னென்னலாம் வந்து ஞாபகம் இல்லை. எழுதி வைக்கணும்னு நினச்சேன், எழுதியும் வைக்கல. அந்த மெமரிஸ் மட்டும் மைண்டில் அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த ட்ராவலிங்கில் உள்ள மெமரிஸ் நல்லா, அந்த பில்டிங்கும் நல்லா, அந்த மழை பெஞ்சிட்டு இருந்த டைமு, காலையில் கிளம்புனது, ஹரிபரியாக கிளம்புனது, நல்லபடியாக ஊரில் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருந்தது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது பாருங்கள், நல்லா கருமேகமாக இருக்கும் வானத்தில். ஒரு சைடாக மொத்தமாக வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிது, அப்படியே அருவி மாதிரி கொட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்படி தான் இருக்கும் பாருங்கள். நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தெரியுமா? யாரெலாம் இந்த மாதிரி விசுவலாக வந்து பார்க்குறதுக்கு ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுங்கள். மலையில் போய் நினைறத விட மழை வர்றப்போ நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கரு மேகங்கள் சூழ அப்படியே வந்து வானத்துலேருந்து மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி டார்க்கிஷாக வந்து இருட்டாகிட்டு வரும். பகல்லையே வந்து இருட்டாகும். அப்படியே அந்த மண் வாசனையோட மழை துளி வந்து அப்படியே பூமியில் வந்து நினைகிறப்போ அதோட வாசனையும் அதோட ஃபீலும் குளிர்ச்சியான ஒரு ஃபீலும் சூப்பராக இருக்கும். நீயும் ஆனந்த பவனுங்க பாருங்கள், ஆனந்த பவன் கேரளாலேயும் இருக்குது சூப்பரில். ஆனால் வெஜ்ஜு சரி இருக்கட்டும், அது அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. நிஜமாகவே அந்த கொச்சின்லேருந்து கிளம்புறப்போ ஏதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிளம்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. நல்லபடியாக ஊருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறவும் இருந்தது. தவக்கல் தலா சொல்லி தான் கிளம்பணும். ஏன்னா காரில் போகிறோம் பார்த்தீங்களா, எப்படி ட்ராவல் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா லாங் ட்ராவல். சென்னைக்கு போயிருக்கிறேன், காரில் தான் தம்பி கூட தான் போயிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா தம்பி போகிறப்பே சொல்லிட்டான், நீ காரில் வந்து பாரு அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ட்ராவல்லாம் வந்து எனக்கு வந்து ஒத்துக்காது மீன்ஸ் நான் போனால் நார்மலாக அப்படியே உட்காந்துக்கிட்டே போகணும், திருப்பி ரிட்டன் வர்றப்போ அப்படியே வரணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வாந்தி வந்துடும், தலை சுற்றும், இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி கேஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ட்ராவலில் எனக்குலாம் நிறைய ஃபீல் ஆகும். வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட முடியாது, வயிற்றில் ஒன்றும் இல்லாமையும் போக முடியாது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரோடை வேறு அங்கே தோண்டி போட்டு அங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்குது போல். அதனால் மேடும் பள்ளமும் குழியும் குண்டுமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. மெதுவாக தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப ஒரு ஹைவேயே இல்லை பாருங்கள், ஹைவே ரோடே கிடையாது. என்னடா எப்படா ஹைவே வரும் அப்படின்னு தம்பிகிட்ட கேட்டால், நீ தமிழ்நாட்டுக்குள்ளே ரீச் ஆகிற வரைக்கும், தமிழ்நாடு அவன் ஊருக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறான். இதுக்கே இப்படி சொல்கிறியா, இன்னும் இருக்குது அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அந்த சைடில் உள்ள சீனரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த உள்ள வீடுகள்லாம் வந்து நல்லா இருக்குது பார்த்தீங்களா, புது பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பில்டிங்லாம் பாருங்கள், முன்னாடி மட்டும்தான் இருக்குது, பின்னாடிலாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. நாங்கள் இதில் போயிட்டே இருக்கும்போது ஒரு அப்பா வந்து பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க சைக்கிளில். அது வீடியோவில் வந்துச்சா என்னன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சார் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரோட்டில் போகிறப்போ நிறைய வீடியோஸ் எடுத்தேன். ஆனால் வீடியோஸ் எடுத்துகிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறப்போ இந்த வீடியோவில் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு கண்டென்ட் எழுதலாம், உட்காந்து எழுதணும்னா எழுதலாம். இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு வீடியோ எடிட் பண்ணி இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு எடுத்து எடிட் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த சைட்லாம் வந்து நல்லா க்ரீன்ஷாக இருக்கா, பில்டிங்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நினச்சேன் இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க, மேக்ஸிமம் இருந்தால் எப்படி வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வெளியே வந்து ரொம்ப இந்த ஒரு மாதிரி புதராக இருக்குது பாருங்களேன். இதுக்குள்ளே ஒரு ஸ்கூலோ பள்ளிவாசலோ இருக்கும் இந்த ஏரியாக்குள்ளே. ஆனால் இது மெயின் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஊர்லலாம் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மரமே இருக்காதே, நல்ல பாலம் வேலையும் நடந்துட்டு இருக்குது போல். மேலே பாலம் வேலை நடந்துட்டு இருக்கனால நாங்கள் பாலத்துக்கு கீழே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா தம்பிக்குமே இந்த ஏரியா வந்து புதுசு தானே, அதனால்
பார்த்து பார்த்து கூகுள் மேப் கேட்டு கூகுள் மேப் போய் சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். தம்பி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால அவன் ட்ராவல் பண்ணுவான். நான் ட்ராவல் பண்ணாலுமே அவன் வந்து கேப் போட்டுட்டு போயிடுவான். கேப் டிரைவர்கிட்ட சொன்னோம்னா அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போவும் காரில் வந்து 2-3 தடவை ட்ராவல் பண்ணியிருக்கான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தானே சுற்றிட்டு இருக்கிறான். ஓட்டு போட வந்தான். நெக்ஸ்ட் டைமு நடுவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு தான் போனாங்க. இப்போ நடுவில் இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு வேறு போகிறோம். லஞ்ச் டைம் நடுவில் எங்கே போய் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் கிடச்சிரும். அதுலேயே ஒரு 1 hour வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் தம்பி கூட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் நிப்பாட்ட மாட்டான். அம்மா இருக்கிறப்பவே சொல்லுவாங்க, உன் தம்பி கூட போனோம்னா எந்த ஒரு கடையிலையும் எதுலேயுமே நிப்பாட்ட மாட்டானே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம போகிறப்ப தான் அந்த ரோட் சைட்லலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கொய்யாப்பழம், நவாப்பழம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்கலாண்டா அப்படின்னா தம்பி நிப்பாட்டவே மாட்டான். இங்கே நிப்பாட்டினோம்னா லேட் ஆயிரும், வாங்க கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் வந்து தம்பி கூட்டிகிட்டே போவான். ஆனால் எங்கள் அப்பா கூட போனோம்னா அப்பாட்ட ஏதாவது ஒன்று கேட்டோம்னா அதே இடத்துல நிப்பாட்டி நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கி தந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வீடியோ 20 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் உள்ள வீடியோவை 20 நிமிஷத்துக்கு கட் பண்ணி விட்டுட்டேன். ஆனாலுமே இந்த 20 நிமிஷத்துக்கு எட்டத்தை உட்காந்து பேசுறது இல்லை. இந்த 20 நிமிஷமாக வராது. ஏன்னா நான் கொஞ்சம் ஓட விட்டு தான் ஹை ஸ்பீடில் தான் வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். இன்னும் 10 நிமிஷமே வர மாட்டேங்குது. எனக்கு இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரி தான் பெரிய ஏரின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ட்ரெயினில் போகிறப்போ ஒரு ஏரி காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஏரி தான் இந்த ஏரி. ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். ஆலப்புழா ரீச் ஆன உடனே வந்து இந்த பெரிய ஏரியில் அங்கங்கே வந்து போட் ஹவுஸ் நின்றுட்டு இருந்துச்சு. போட் ஹவுஸ் வந்துருச்சு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பவே வந்து அது அப்படியே பாஸ் ஆயிரும். சரி ஓகே நம்மளுக்கு வச்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த சைடு இதுதான் ட்ரெயினுக்குள்ளே இது, இந்த சைடு வந்து ரோடு, அதுக்கப்புறம் வந்து ஏரி, பெரிய ஏரியா இருந்தது. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சுன்னா கூட நினச்சி பாருங்களேன் நிலமை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு சைடு போனோம். அங்கே அந்த வீடியோ எடுத்தேன்னா என்னென்னு தெரியல, ரோடும் இந்த தண்ணியும் சரிசமமாக இருக்குது. இது வந்து ரெசார்ட் ஏரியா, ரெசார்ட்டுங்கிறேன் பாருங்கள், இது போட் ஹவுஸ் ஏரியா போல். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த ஷாப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்களாம் எங்கேயும் நிற்கல, நாங்கள் தொடங்கின இடத்துல இருந்து முடிகிற இடத்துக்கு மட்டும்தான் நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட காரை எடுத்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு இது நின்றுட்டு இருந்துச்சு, போட் ஹவுஸ் நிற்கிது, உள்ளக்க நிற்கிது, தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணவும் இல்லை. நான் வாட்டிக்கு தண்ணியை தான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குது இந்த தண்ணியை பார்க்குறப்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இறங்கினோம்னால தான் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான். இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரெசார்ட் இருக்கும், நல்லா பெரிய பெரிய ரெசார்ட்டாக இருக்கும். அந்த ரெசார்ட்குள்ளேயே வந்து போட் ஹவுஸ் நிற்கிது. நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ்லாம் பார்க்குறப்போ நல்லா இருந்தது. நல்லா க்ரீனிஷாக, இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பச்சை பசேல்னு. இதெல்லாம் பெரிய பெரிய ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்குள்ளே டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி இருப்பாங்க போல். நம்மலாம் போகலைல்ல, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாச்சு. வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் பின்னால் வந்து இங்கே போகிறோமா இல்லை வேறு பிளேஸ்க்கு போகிறோமான்னு தெரியாது. நான் நார்மலாக நினச்சேன் பெரிய பரவாயில்லையே பெரிய பில்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா இதுதான் ரெசார்ட் அப்படின்ட்டு. இதுக்குள்ளக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், போட் ஹவுஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? இப்போ ஒரு பில்டிங் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவுமே ஒரு ரெசார்ட் மாதிரி தான், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசை தான். நல்லா இருக்குல்ல? யாரெல்லாம் இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் இருந்துச்சுன்னா பயமாக இருக்காதா? ஒரு வீட்டுக்கு சைடில் ஃபுல்லாகவே புல் பொதராகவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போனோம்னா இந்த சைடில் நார்மலான கடைகள்லாம் இருக்குது. நாங்கள் வர்றப்ப நவாப்பழம், ரம்புட்டான் எல்லாம் வயிற்றுக்குள்ளே இறங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களை வந்து அமைதியாக உட்கார வைக்கணுமா இல்லையா? இல்லாட்டினா அவ்வளோதான், 4 பிள்ளைங்களோட கூட்டிகிட்டு போகிறோம். இந்த 4 பிள்ளைங்களில் 2 பிள்ளைங்க வந்து, ஒரு பிள்ளை வந்து நான் அப்பாட்ட தான் உட்காரணும் அப்படின்பா என் தம்பி பையன். என் தம்பி பொண்ணும் என் பொண்ணும் இருந்துட்டு தாத்தா மடியில் தான் உட்காருவேன் அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் போட்டியாக நடக்கும். அதனால் இப்போ தம்பி பொண்ணு இப்போதைக்கு உட்காந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி தம்பி பொண்ணு மடியில் உட்கார வச்சாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். யாரோட வீட்டுக்கு? எங்களோட சித்தப்பா வீட்டுக்கு. சங்கனாச்சேரியில் இருக்குது எங்கள் சித்தப்பா வீடு. அப்பாவோட கூட பிறந்த தம்பி. அப்பா வந்து எப்படியா தம்பியை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு நாங்கள் போகிறப்போ, ரிட்டன் போகிறப்போ அதனால் அங்கே போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயே லஞ்சுமே வந்து முடிச்சாச்சு. நல்லா பிரியாணி வச்சுருந்தாங்க, கேரளா ஸ்டைல் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, நம்மளுக்கு என்னது தேவையானது, ஊறுகாய், அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா. பிரியாணிக்கு கேரளாவில் வந்து அப்பளம் வைக்கிறது தான் இது நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களோட அப்பளமும் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே நொறுக்கணும்னா அப்படியே மாவாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது உளுந்து அப்பளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை. பிள்ளைங்களுக்குமே வந்து ஸ்பைஸியாக இல்லாமல் சாப்பாடு ஊட்டிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா போகிறப்போ வந்து தம்பி இப்போ சித்தப்பாவோட பேரை வந்து ரொம்ப அழுதுட்டான். அதனால் தம்பி வந்து பையனை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டான். நாங்கள் மட்டும் அவன் போனோடனே கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. நான் எங்கள் வீட்டு பிள்ளைங்க 4 பிள்ளைங்களும் அவனோட டாயிலேருந்து ஒரு 4 டாயை ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க. சாரி, தம்பி பையன்னு சொல்லியிருக்கேன், தங்கச்சி பையன். ஆக்சுவலாக தம்பி கூட்டிகிட்டு போயிட்டான் வெளியே. அதனால் இந்த இருக்குது பார்த்தீங்களா, லபபு வந்து என் தம்பி பொண்ணு எடுத்திருந்தா. அப்புறம் வந்து என் பொண்ணு வந்து ஒரு யானை எடுத்திருந்தா, எலிஃபெண்ட். அப்புறம் என் பையன் வந்து இது கன் ஷூட் மாதிரி ஒன்று எடுத்து வச்சு விளாண்டுருந்தான், அதையே தூக்கிட்டு வந்துட்டான். என் தம்பி பையன் என்ன எடுத்தான்னு மறந்து போச்சு எனக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன மைண்டில் தோட்டுதுன்னா, கேரளாவை வந்து இந்த மரங்களின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ மரங்கள் இருக்குது, நிறைய இருந்துச்சுங்க. வாழ்க்கையில் மேடு பள்ளம், வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் தெரியணும் அப்படின்னா கேரளா டு தமிழ்நாடு பை ட்ராவலில் போயிட்டு வந்துருங்க. அதனால் அதுவுமே வந்து இதில் போங்க, காரில் போங்க, தெரியும், எல்லாம் தெரியுங்க, தலைகீழாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
நான் சும்மா என் தம்பி அங்கே வீடியோ அந்த இது நல்லா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது, அதை வீடியோடு இந்த வீடியோடு அப்படிங்கிற ஆள் தொங்கிருச்சு மண்டை தொங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டொக்கா ஆயாச்சு. ஏன்னா வாந்தி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால் எந்த இது எடுக்கணும் அப்படின்லாம் தெரியல. சும்மா வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டே இருந்தேன். நடுவில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம், தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆனால் இந்த கேரளாவில் அந்த மரங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நம்ம எங்கள் ஊர் சைடும் இருக்கும், அதாவது இந்த சைடு மாஞ்சோலை சைடும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மலைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மரங்களை பார்க்குறது வந்து ஃபுல்லாகவே மரமாக தான் இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால தான் அங்கே வந்து நிறைய மழை பெய்யுதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வீடை சுற்றியுமே நிறைய மரங்களாக இருந்தால் வச்சுருந்தாங்க. மரம், செடி, கொடி, புல்லுலேருந்து எதையுமே அவங்க க்ளீன் பண்ணுற மாதிரியும் தெரியல, வெட்டுற மாதிரியும் தெரியல. அவ்வளோ நிறைய மரங்கள் இருந்தது. நாங்களும் தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குட்டியாக ஸ்நாக்ஸ் இல்லை, டீ, மெயினாக டீ தான். அதனால் வண்டியை நிப்பாட்டி டீ குடிக்க வந்து உள்ளே போயாச்சு. குட்டீஸுங்க வந்து அவங்களுக்கு கார்லேயே உட்காந்துட்டே இருந்தது, போர் அடிச்சுதா. அதனால் அங்கே உள்ள மங்கி டஸ்ட்பினுக்கு ஹைஃபை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனால் வந்து இது இருந்தது, ஃபிஷ் டேங்க் இருந்தது. பிள்ளைங்க 4 பேரும் நின்று அதை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறவங்களாம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ஏதோ சாப்பிட போகிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயாச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளெல்லாம் போகலை, வாங்க வெளியே போவோம் அப்படின்ட்டு பிடிச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வெளியே உட்கார வச்சு டீ தான் குடிச்சிட்டு இருந்தோம். என் பையன் மட்டும் டீ குடிச்சான், பிள்ளைங்க வேறு யாரும் டீ குடிக்கல. இந்த ஃபிஷ் டேங்கில் அந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு தெரப்பின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் பிள்ளைங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து முட்டை போண்டாவும் டீயும் வாங்கியிருந்தோம். எல்லாருமே டீ தான் நினைக்கிறேன், டீ வாங்கி குடிச்சோமா, காஃபி டீ தான் மேக்ஸிமம் டீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான், என் தம்பி ஒய்ஃபு, எங்கள் அப்பா, என் தம்பி ஒய்ஃபு, நான், எங்கள் அப்பா, என் மகன், நான் 5 பேருக்குமே வந்து டீ. அப்புறம் பிள்ளைங்க வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. போர் அடிக்குதோ, வீடியோ ரொம்ப லாங்காக வேறு போயிட்டுருக்குது. நானும் என்னடா வயசு ஒரு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு மேக்ஸிமம் ட்ராவலெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து அந்த இடத்துல இறங்கி டீயை குடிச்சு தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. அதுவும் எங்கள் ஊருக்கு ரீச் ஆயாச்சு. சாரி, தமிழ்நாடு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் ஊர் கிடையாது, ஏதோ வளர்றேங்க. குற்றாலத்துக்கு ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊருன்னு நினச்சேன், இல்லை இது வந்து குற்றாலம், தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்துக்கு ரீச் ஆனோடனே அங்கே என்ன தெரிவாங்க, எல்லாம் நம்ம மூதாதையர்கள் தான் ஓடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் போல். இந்த பில்டிங்லாம் பார்த்த உடனே அங்கே வந்து சுதந்திர போராட்ட வீரர் யாரோடையோ பில்டிங்கை பார்த்த உடனே நாங்கள் வரலாறு பேச ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் தம்பியும் எங்கே வரலாறு பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, நம்ம இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்போ தான் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அது ஒரு கணக்கான காலங்கள் அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்கள்ல. நாங்களாம் 7 தலைமுறைக்கு வந்து எப்படி சொல்கிறது, நாங்களாம் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு. நீங்கள் ஏன்ப்பா அப்போ இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. நான் தான் 8ஆவது தலைமுறையாச்சே அப்படிங்கிற பரம்பரையிலேருந்து நாங்கள் வந்த பரம்பரை அப்படின்பாங்க. சரி இதெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் நான் இது இல்லை, இது ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். வீடியோவை நானே இப்போ தான் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கிறேன், திருப்பி பார்த்துட்ருக்கிறேன். நல்லா இருக்குல்ல குற்றாலங்க. குற்றாலத்துக்கு யாரெல்லாம் போயிருக்கிறீங்க? நானும் போயிருக்கேன், சின்ன பிள்ளையில் போயிருக்கேன். கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் நம்மளுக்குன்னு சொல்லி மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம்லாம் போனது கிடையாது. எனக்கு போகவும் விருப்பமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போய் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு, நின்று பார்க்குறதுக்கு, வாங்கி சாப்பிட்றதுக்கு மெயினாக அதுதான் எங்களுக்கு வேணும். எனக்கு வேணும் மெயினாக. எங்கே போகிறோமோ இல்லையோ அந்த வந்துட்டார் பாருங்கள் மூதாதையர் அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு மங்கியை தான் பார்த்தோம், அதிசயமாக இருந்ததில்ல. அதிசயம்லாம் இல்லை, நான் வீடியோ எடுக்கலை. நான் தான் சொன்னல டொய்யும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மலையிலேருந்து தண்ணி விழுகுதா, பெயிண்ட் அடிச்சிருக்காங்களான்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் என் தம்பியும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி விழுகுது பாரு அப்படின்னா, நானும் ஆமாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவன் தண்ணி இல்லை பெயிண்ட் அடிச்சிருக்குறீ அப்படின்னா, நானும் ஆமான்னேன். ஏன்னா நம்ம வந்து அங்கே வாந்தி எடுக்கிற ஸ்டேஜில் உட்காந்துருந்தோமா, அதனால் எதுவுமே பேச முடியல. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இறங்கினோடனே மறுநாள் பக்ரீத்துக்கு முதல் நாள் தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆடும் வந்துருச்சு. இதுதான் நாங்கள் வந்து குர்பான் கொடுத்த ஆடு. சரி ஓகே, ரொம்ப பயந்துருச்சு, ஆடும் பயந்துருச்சு, பிள்ளைங்களும் பயந்துட்டாங்க. அல்லாவுக்காக அல்ஹம்துலில்லாஹ். நைட்டு அதான் வந்து இறங்கின அன்றைக்கி நாங்கள் வந்து குத்து பரோட்டா, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார்ல, எங்கள் ஆத்துக்காரர், அதனால் அவர்கிட்ட சொல்லி வாங்க சொல்லிட்டேன். இதான் நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பக்ரீத் அன்றைக்கி போய் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் நார்மலாக வந்து இட்லி, சட்னி, சாம்பார், இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து சேமியா பாயாசம் இருக்கும். அதெல்லாம் வீடியோ எடுக்கல, எனக்கு கரண்ட் போயிடுச்சு. சாப்பிட உட்காரலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்தப்போ கரண்ட் போயிடுச்சா, ரொம்ப வேர்த்துருச்சு. கேரளாவில் அவ்வளோ குழுன்னு இருந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப வேர்த்துருச்சு. குர்பான் கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒரு 9:30 போலலாம் முடிச்சாச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சுருந்தோம். மறுபடியும் குர்பான் கொடுக்குறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அவங்க வந்ததே எங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்தாங்க, ஒரு 2 o'clock போல் தான் வரவே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பங்கு போட்டுட்டு நாங்கள் தம்மு போடுறதுக்கே வந்து 4-5 மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க, ரொம்ப அதுங்க சாப்பிடாதுங்க. ஆனாலும் அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். பிரியாணி வந்த உடனே வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பார்சல் போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சா. அவங்க நைட் டின்னருக்கு, நாங்களும் இது நைட் டின்னராக தான் சாப்பிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஆனாலுமே வந்து எல்லா வேலையும் காலையிலேயே செஞ்சு வச்சுட்டாங்க மாமி, சின்ன மாமி, பெரிய மாமி எல்லாருமே. அதனால் வந்து சீக்கிரமாக கறியை பங்கு போட்டு கறியை வேக வச்சு பிரியாணியும் அதுக்கு நல்லபடியாக தம் உடைச்சி பிரியாணி சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதுதான் எங்களுடைய ட்ராவல் லாங் விலாகும், அப்புறம் வந்து பக்ரீத் விலாகும் தான்.
இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.